பாரம்பரியம் மிக்க வாஸ்து மற்றும் ஜோதிட கலைகளை தாங்கி நிற்கும் தமிழமுதம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். என் குருநாதர் தங்கபாண்டியன் ஐயா அவர்களையும் கோபு ஐயா அவர்களையும் வணங்கி இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். நம்ம முன்னோர்கள் வகுத்து தந்த வாஸ்து சாஸ்திரத்தின்படி நாம் வாழும் வீடுதான் நம்ம வாழ்க்கையின் தலைவிதியை தீர்மானம் செய்துங்க. அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, அல்லது போக்கிய வீடாக இருந்தாலும் சரி, வாஸ்து சரியாக இருந்தா தான் அந்த வீட்டுல மகிழ்ச்சியும் லட்சுமி கலாட்சமும் தாண்டவம் ஆடுங்க. இன்றைய பதிவில் நம்ம வீட்டில் எந்தெந்த திசையில் என்னென்ன அமைப்புகள் இருக்க வேண்டும், எந்த தவறுகள் கடன் சுமையை ஏற்படுத்தும் என்பதை பற்றி மிக தெளிவாக ஜோதிடம் கலந்த வாஸ்து விதிகளோட பார்க்க போறோம். வீட்டின் தென்மேற்கு திசை என்பது குபேர மூலைங்க. இது ஒரு குடும்பத்தின் ஸ்திரத்தன்மையை குறிக்கக்கூடிய பகுதி. வீட்டில் தென்மேற்கு திசையில் முதன்மை படுக்கையறை அமைப்பது அளவில்லாத நன்மைகளை கொடுக்குங்க. இந்த திசையில் படுக்கையறை அமைத்து கணவன் மனைவி இணையும் போது அவர்களுக்கு அறிவும் ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுசும் நிறைந்த நல்ல குழந்தைகள் உண்டாகுங்க. உங்கள் வீட்டு பீரோ, பணம், நகை மற்றும் சொத்து பத்திரங்களை வைக்கும் அலமாரியை தென்மேற்கு மூலையில் வையுங்க. அப்படி வைக்கும் போது குபேரனின் அருளால் உங்க செல்வமும் சொத்துக்களும் நாளுக்கு நாள் பன்மடங்காக பெருகி கொண்டே இருக்குங்க. நம்ம வீட்டு குழந்தைகளின் எதிர்காலமும் பெரியவர்களின் ஆரோக்கியமும் அவங்க படுக்கும் திசையை பொறுத்தே அமையுது. வயதுக்கு வந்த பெண்களுக்கு வடமேற்கு திசை நல்லது. உங்க வீட்டுல திருமண வயதில் பெண் பிள்ளைகள் இருந்தா அவர்களுக்கு வடமேற்கு திசையில் படுக்கையறை அமைச்சு கொடுங்க. இதனால அவங்களுக்கு வரக்கூடிய வரன் தடையின்றி மிக விரைவில் கூடி வருங்க. அதே சமயம் பள்ளி, கல்லூரிக்கு செல்லும் பெண்களுக்கு வடமேற்கு திசையில் படுக்கையறை அமைந்தால் அவர்கள் எளிதில் காதல் வயப்படக்கூடிய சூழல் உருவாகும் என்பதால் கவனமாக இருக்கணுங்க. வீட்டில் உள்ள வயதில் மூத்த பெரியவர்களுக்கு வடகிழக்கு திசையில் படுக்கையறை அமைத்து கொடுப்பது அவர்களுக்கு மன அமைதியையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்குங்க. உங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை தங்க வைக்க தெற்கு திசையில் உள்ள படுக்கையறையை பயன்படுத்துவது மிகவும் நல்லதுங்க. ஒருவர் வாஸ்து சாஸ்திரப்படி சரியான வீட்டில் குடிபுகுந்து விட்டால் அது புதிய வீடோ, பழைய வீடோ, வாடகை வீடோ அல்லது பூர்வீக வீடோ எதுவாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில பின்வரும் அற்புதங்கள் நிகழுங்க. அதாவது வாஸ்து சரியா இருந்தா குழந்தைகள் கல்வியில் எந்தவித தடையுமின்றி சிறந்து விளங்குவாங்க. குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடல்நிலையும் சீராகி என்னைக்கும் நோயற்ற சுக வாழ்க்கை கிடைக்குங்க. தக்க பருவத்தில் எந்த தடங்களும் இல்லாமல் மிக உயர்வான இடத்தில் நல்ல வரன் அமைந்து திருமணம் நடக்கும். ஒருவேளை அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தோடு சுபமாக முடியுங்க. நாடு போற்றும் உத்தம குழந்தைகள் பிறப்பார்கள். அரசாங்க உத்தியோகமோ அல்லது அதற்கு சமமான தொழிலிலோ மிகப்பெரிய வெற்றி கிடைக்குங்க. அந்த ஊரில் உங்க பெயரை சொன்னா தெரியும் அளவிற்கு புகழும் பொருளாதார அபிவிருத்தியும் பாரம்பரியமா தொடருங்க. வாஸ்துவில் மிக முக்கியமானது வருமானம் பெறக்கூடிய வடகிழக்கு மூலங்க. இந்த இடம் தவறாக இருந்தா அது உங்களை மீளா கடன் சுமையில தள்ளிரும். வடகிழக்கில் செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்னா, வடகிழக்கு மூலையில் மேல்நிலை தண்ணீர் தொட்டி அமைப்பது, அதே மாதிரி வடகிழக்கில் மிகச்சிறிய அறையாக செப்டிக் டேங்க் அல்லது சமையலறை அமைப்பது, வீட்டின் கிழக்கு பகுதி மற்ற பகுதிகளை விட சிறியதாக சுருங்கி இருப்பது. இந்த மாதிரி வடகிழக்குல இருந்ததுன்னா உங்க வீட்டுல இந்த தவறு இருந்துச்சுன்னா எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் வீட்டுல பணம் தங்காதுங்க. பணத்தட்டுப்பாடு நிரந்தரமாயிரும். தெற்கு பார்த்த வீடுகளில் அவசரப்பட்டு வடமேற்கில் வடக்கு வாசல் அமைத்து விடுவது பெரும் தவறுங்க. மேற்கு பார்த்த வீடுகளில் வடமேற்கில் போர்டிகோ அமைத்து வீட்டின் மூலையை வெட்டுப்பட்ட அமைப்பில் கட்டுவது, வடமேற்கு திசையில் கிணறு, போர்வெல், கீழ்நிலை தண்ணீர் தொட்டி அமைப்பது அல்லது அந்த இடத்தின் சீலிங்கை மிக உயரமாக வைப்பது போன்ற அமைப்புகள் இருந்தால் வீட்டில் தேவையற்ற வம்பு வழக்கு மற்றும் தீர்க்க முடியாத கடனை தேடி தருங்க. தமிழமுதம் நண்பர்களே, சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியுங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நாம நினைச்ச உயரத்தை அடைய நாம் வாழும் வீட்டின் வாஸ்து பலம் மிக மிக அவசியம். உங்க வீட்டின் வாஸ்துவை சரியாக அமைத்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துறேங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்டுல எந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.